எப்பா இன்னைக்கு ஒரே நாள் இத்தனை படமா? அட ஆமாங்க, ஜூலை 17ஆம் தேதியான இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்கள் புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் எந்த படத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறது இப்போ சொல்கிறேன். அன்பே டயனா படம் பார்த்தீங்கன்னா ஜமா படத்தை இயக்குனார்ல பாரி இளவழகன், அவரே இந்த படத்துலையும் இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம பரிதாபங்கள் கோபி கூட நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓ சுகுமார், இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் தான், ஆனால் தமிழ்லையும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பேர் 10, இது வந்து நம்ம யோகி பாபுவோட 300வது படமா பார்க்கப்படுது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு காமெடியாகவும், இதுல படத்துல ஹீரோவாவே யோகி பாபு தான் நடிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அருள்நிதி நடிப்புல அருள்வான் படம், இது ஒரு உண்மை கதையை வச்சு எடுத்திருக்காங்க. தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் உண்மை கதையா அடிப்படையில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒடிசி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாலிவுட் படம் தான். என்னதான் ஒடிசி படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நம்ம இந்தியாவில் அந்த இயக்குனர் எடுத்த அந்த ஃபீலை 100% அதை வந்து ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் மக்களே. இல்ல எந்த படம் பிடிச்சிருந்துச்சு, எந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா பை.